இன்னைக்கு நம்ம மோனாலித் அப்படின்ற ஒரு தரமான ஒரு படத்தோட தான் வந்திருக்கோம். இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏஐ கண்ட்ரோல்டு ஹை செக்யூரிட்டி கார்ல ஒருத்தவங்க ட்ராப் ஆயிட்டாங்கன்னா, எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்காம வீடியோக்குள்ள போயிரலாம். இது உங்க எஸ்கே லிக்ஸ் அண்ட் கட்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த மூவி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஏஐ கண்ட்ரோல்டு உள்ள ஹை செக்யூரிட்டி காரை வாங்குறாங்க. அந்த கார்ல அவங்க பையன் கூட டிராவல் பண்ணும்போது தெரியாம வழி மாறி இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க காரை விட்டு வெளியில இறங்கி போகும்போது அவங்களோட போன் அவங்க பையன்கிட்ட இருக்கு. அந்த குட்டி பையன் தெரியாம அவங்க அம்மாவோட போனை வச்சு அந்த காரை லாக் பண்ணிடுறான். அப்போ அந்த கார்ல இருந்து வந்த அலற சத்தத்தை பார்த்துட்டு அவங்களும் ஒரு கட்டையை எடுத்துட்டு அது லாக் ஆக விடாம தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு அவங்க ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த கார் வால்ட் மோட் அப்படின்ற ஒரு மோடுக்குள்ள போயிருது. ரொம்பவே ஹை செக்யூரிட்டியா மாறிடுது. அவங்களும் என்ன பண்றதுனே தெரியாம அவங்க பையன்கிட்ட போய் அதை சைட்ல அன்லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைகையால சொல்லி காட்டுறாங்க. ஆனா அந்த குட்டி பையனுக்கோ அது புரியாம அவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கொஞ்சம் அவங்க ஹார்ஷா கத்தவும் அவன் போனை கீழே போட்டுறான். அப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. அவங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. ஆனா இங்க யாருமே இல்ல. உடனே அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்துட்டு அடிச்சு உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த காரோட செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. அந்த குட்டி பையனோட அம்மா ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிறத பார்த்த அந்த குட்டி பையன் அழுக ஆரம்பிக்கிறான். இவங்களும் அந்த காரை அடிச்சு உடைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து போனா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க இடத்த பாக்குறாங்க. உடனே அங்க உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. ஏன்னா அங்க யாருமே இல்ல. உடனே அங்க இருக்கிற ஒரு டூல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது தான் நோட் பண்றாங்க அங்க ஒரே வைல்ட் அனிமல்ஸோட சத்தமா இருக்கு. உடனே அவங்க காருக்கு போனதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அங்கேயும் ஒரு வைல்டு டாக் வந்துருது. அதை எப்படியும் அவங்க அடிச்சு விரட்டி விட்டுட்டு அந்த காரையும் அவங்க கொண்டு வந்த டூல்ஸை வச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. ஆனா அவங்களால திறக்கவே முடியல. கடைசியா நைட்டு ரொம்பவே டயர்டானதுனால அப்படியே தூங்கிடுறாங்க. மார்னிங் ரொம்பவே ஹீட்டா இருக்கவும் எழுந்து பாக்குறாங்க. அங்கே வெளியில மட்டும் ஹீட் இல்லாம அந்த காருக்குள்ளேயும் டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டா அவங்களோட பையன் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கலட்டி அந்த கார் மேல வைக்கிறாங்க. அந்த குட்டி பையனும் அந்த ஹீட்டுனால அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அம்மா இங்க இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஃபிளைட் இருக்குது. ஆனா அதுக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அது ஒரு அபாண்டன் ஃபிளைட் அப்படின்றது தெரியுது. உடனே அவங்க உள்ள ஏதாச்சும் டூல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு உள்ள ஏறி போய் பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் அவங்க கையில இருக்க லைட்டர் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே உள்ள இருந்து ஒரு டயரை வெளியில எடுத்து போட்டு அதை கொளுத்துறாங்க. அப்படியாச்சும் யாராச்சும் அந்த சிக்னலை பார்த்து வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காருக்கு வர்றதுக்குள்ளேயுமே அவங்க பையனோட பாடி எல்லாம் ரெட் ஆயிருது. இவங்க அந்த ஃபிளைட்ல இருந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்தவங்க வாட்டரையும் அங்க இருந்து கொண்டு வந்து அந்த கார் மேல ஊத்துறாங்க. ஆனா இங்க காரோட டெம்பரேச்சர் குறையிறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த காரை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அவங்க பையன் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட கை மட்டும் அசையுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வருது. அந்த நேரத்துல கரெக்டா அந்த காரும் பின்னாடி போக ஆரம்பிக்குது. உடனே இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த காரை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. அது ஒரு மண்மேடு மாதிரி இருக்க இடத்துல ஸ்டாப் ஆயிருது. நெக்ஸ்ட் இந்த காரை ஓபன் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை அங்க பக்கத்துல இருந்த ஒரு மலை மேல இருந்து அவங்க தள்ளி விட்டுறாங்க. அந்த காரு மேல இருந்து கீழே விழும்போது அதுல இருக்க ஏஐ ஆட்டோமேட்டிக்கா இந்த கார் கிரவுண்ட்ல இல்லைன்றத டிடெக்ட் பண்ணி அன்லாக் மோட ஆக்டிவேட் பண்ணிடுது. இவங்களும் மறுபடியும் அந்த கார் கிட்ட போய் திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா திறக்க முடியல. ஏன்னா அந்த கார்ல சின்னதா ஒரு டேமேஜ் கூட ஆகல. ஆனா அப்பதான் அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்ல ப்ளூ கலர் இண்டிகேஷன் வரதை பாக்குறாங்க. உடனே அவங்களும் அன்லாக் பண்ணி அவங்களோட பையனை வெளியில தூக்கிட்டு வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்களும் என்ன பண்றதுனே தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. எப்படியாச்சும் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட கார் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட கார்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரூட்டுமே காட்ட மாட்டேங்குது. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரூட்ல வர்றாங்க. ஆனா முன்னாடி ஒரு ஹில்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அவங்க அந்த கார்ல இருக்க ஒரு ஸ்பீட் மோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மலையில அப்படியே அவங்க ஏற ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த மலையையும் அவங்க கடந்து வெளியில வந்துடுறாங்க. அப்பதான் அந்த கார்ல இருக்க ஏஐ ஆட்டோமேட்டிக்கா ரூட்டை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு வழியா அந்த கார்ல இருக்க ரூட்டை பார்த்து அவங்களும் எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாம தான் இருக்கான். இவங்களும் அவங்க பையனை காப்பாற்ற சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம் அவனுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவனை எப்படியோ முழிக்க வச்சிடுறாங்க. அவன் முழிச்சு அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உசிரே வருது. நான் இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டா தான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும்.